ரொம்ப நாளாக தங்கச்சி வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள். சரி அப்போ வந்து பொங்கலோட போகலான்னு பார்த்தா அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வந்திருக்கும்போது போனால் அம்மாவுக்கு பெருசாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் வெளியே சுற்றுறீங்க, நம்ம கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி அக்கா கூட அவள் பர்த்டே வரும்போது நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு பிறந்த நாள் வருது இல்லையா, அதனால் அதை ஒட்டி நம்ம அப்படியே போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ணா நகரில் இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம இப்படிலாம் ரொம்ப அடிக்கடி போகிறது கிடையாது. இது பிளான் பண்ணியே ஒரு வருஷம் இருக்கும். அக்கா வரும்போது போகலாம் அப்படிம்போம். அப்புறம் ஏதாவது ஒரு அவசர வேலை வந்துடும். அப்புறம் வந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்களா, அப்படியே போனது தான். எக்கச்சக்கமான நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நார்மல் ப்ரைஸ் ரொம்ப ஹெவி ப்ரைஸ் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நாங்களாம் அப்படி போயிட்டு, ஏன்னா அது தெரியாமலே நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கணும். அவங்களாம் நான்வெஜ், நான் மட்டும் வெஜ்ஜு. அதனால் நான் எனக்கு வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். அதுக்குள்ளே செல்லக்குட்டியை வந்து என்ன பண்ணிட்டா, எனக்கு வந்து ஒரு டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. டாப் வந்து 350 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு வாங்கலான்னு கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. 350 இதெல்லாம் ஷார்ட் டாப்பு. நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பிறகு வாங்கிக்கலாம் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சா நான் கூப்பிட்டு போனேன். ஆனால் அதுக்குள்ளே அவள் வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்புறம் என் தங்கச்சிட்ட போயிட்டு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஒரு ரணகலம் பண்ணிட்டாள். அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டாப் வாங்கி கொடுத்து 350 சொல்லியிருந்தாங்க. நான் 300 தான் போட்டாங்க. நம்ம பேரெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அவங்களே 50 ருபீஸ் குறைச்சிக்கிட்டாங்க. ஒருவேளை பேரம் பேசி வாங்குறவங்க இருந்தால் இன்னும் கூட குறைச்சி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக ஏசி. இந்த ஹாலில் போய் உட்காந்துட்டு நம்ம என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு அந்த ஃபுட் கோர்ட் போகும்போது திருப்பி ஒரு ரவுண்டு 2 ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் நல்லா இல்லை, அந்த ஐஸ்கிரீம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது. நான் வந்து அவன் மகியும் செல்லக்குட்டியும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அமுல் வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டிக் ஐஸ்கிரீம் 63 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மலாய் அந்த மாதிரி ஃப்ளேவர் போயிருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஒன்று ஃப்ளேவர் இருந்தது, அதுவும் வாங்கிட்டேன். ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே மேக் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொரியன் பன்னு, அதாவது சீஸ் பன் இருக்குல்ல, அது வாங்கிட்டோம். அப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் அவங்க வந்து பன்னீர் டிக்கா வாங்கினாங்க, ஷவர்மா வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். நான் இந்த ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன் 63 ருபீஸ்க்கு. நல்ல இந்த 63 ருபீஸ்க்கு ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை சுற்றி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூர போடுறதெல்லாம் தப்பு. வாங்குறதுக்கு முன்னாலே நம்ம நல்லா யோசிச்சுக்கிடணும். இந்த பண்ணு தான் 2 வாங்கியிருந்தேன். 2 வாங்கியிருந்தேன், அதுவே எங்களுக்கு போதுமாக தான் இருந்துச்சு. நாங்கள் 2, 3, 4, 5, 6 பேர் போயிருந்தோம். 6 பேருக்கு வந்து அது ஓகே. ஆனால் அதில் இளநீர் பாயசம்னு ஒன்று அந்த பாட்டில் இருக்குல்ல, அது கொடுத்தாங்க. அது நல்லா இல்லை சொல்லிட்டாங்க. நிறைய இருக்குது. நாங்களே எல்லா கடையும் சுற்றி பார்க்கல. நாங்கள் கிளம்பி போகும்போதே இருட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6:30க்கு மேலே தான் போனோம். 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த தோசை கடையில் தான் நான் வந்து தந்தூரி தோசை, பன்னீர் தோசை ஏதோ ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து வாங்குகிற பொருளுக்கு முன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் நம்ம வீட்டிலே சாப்பிடுவோம். அதுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டிய வேலை கிடையாது. நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க எல்லோரும் வித்தியாசமாகவே வாங்கலை. அதுக்குள்ளே நான் போய் பார்த்தா அங்கே நான் இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் சுற்றி பார்த்து வர்றதுக்குள்ளே அவங்க எல்லோரும் முடிவு பண்ணி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. நான் இதை தான் நம்ம வீட்டிலே சாப்பிட்ருக்கலாமே, இங்கே வித்தியாசமாக ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். என்ன தான் நம்ம வந்து சுற்றி என்னெல்லாம் ஃபுட் இருந்தால் கூட கடைசி இந்த ஃப்ரைட் ரைஸு அப்புறம் சில்லி சிக்கன் இந்த மாதிரியே சாப்பிட்றது கொஞ்சம் வேறு மட்டும் வந்து பர்கர் வேணும்னு கேட்டார். அதனால் அவருக்கு பர்கர். தினேஷ் வந்து எதனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அவன் வந்து தான் வாங்கி கொடுத்தான் எல்லாருக்கும். அவன் தான் முடிவு பண்ணான் எல்லாருக்கும் என்னென்னா வாங்குறது அப்படின்னு. ஒரு பன்னீர் டிக்கா, ஒரு சிக்கன் டிக்கா,
அப்புறம் வந்து ஷவர்மா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பன், ஐஸ்கிரீம். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஃபேன் போட்டிருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஃபேனு. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆனால் இப்போ எப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரு 4 hours அது ஆகிடும். அதனால் பொறுமையாக ஒரு 6 o'clock போனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு என்ன வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணிவிடுங்க. இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து அந்த பன்னீரில் மட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சட்னி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம். அது வேறு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அதை சுடுறாங்கல்ல தந்தூரிக்கு, அதெல்லாம் ஒரே இடத்துல வச்சு சுடுறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்லாம் டிஃப்ரென்ஸ் காமிக்கலை. இவங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுட்டாங்க, நம்ம வந்து வெஜ்ஜு சாப்பிட்றதுனால. எனக்கு எல்லார் கடையிலையும் ஒரு டவுட் இருக்குது. இந்த சாஸ் இருக்குல்ல, அதை ஏன் அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த நம்ம ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணாலும் சரி, அதை வந்து அதுக்குள்ளேயே போட்டுடுறாங்க. தனியாக கவரில் போடுறதோ தனியாக இல்லை ஒரு பவுச்சில் போட்டோ கொடுக்கலாம். அது ஒரு பிளாஸ்டிக் தானே, அதையே சாப்பாடு கூட அந்த கவராக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மெயினாக ஃபலூடா வாங்கியிருந்தோம். ஃபலூடா ஆவரேஜ் தான், ரொம்ப குவாலிட்டி ஆஹா ஓஹோலாம் கிடையாது. 163 இன்னொரு ரேட்டு போட்டிருந்தாங்க. இது ஒன்று வந்து ஆல்மண்ட் ஃபலூடா, இன்னொன்று வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இந்த இளநீர் பாயாசம் அந்த மாதிரிலாம் பாட்டிலில் கொடுக்குறாங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டு யாரும் குடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம கண்ணு முன்னாலே ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க. இது மட்டும் தான் ஓகேவாக இருந்ததுன்னு அப்படின்னு தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா. நான் தான் இதை சூஸ் பண்ணிட்டேன். மற்றவங்களாம் வேறு எல்லாமும் சாப்பிட்டாங்க. நான் இதுவும் ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டேன். நீங்கள் கூட நினைக்கலாம் நிறைய வெரைட்டி இருக்கலாம், நீங்கள் ஏன் மாற்றி வாங்கலை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க இந்த ஒரு 6 பேர் கூட போகிறோமா, சின்ன சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு போனால் அவங்கள சமாதானப்படுத்துறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்குது. அவங்கள ஃபஸ்ட்டு சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு செட்டில் பண்ணிவிட்டு தான் நம்மளை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளேயே டைம் ஆகிட்டேன்னா அக்காவுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு அண்ணன் வரேன்னு சொல்லிட்டான். அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு வர. நாங்கள் வந்து மல்டி ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து 200 ஒரு பன்னீர் தோசை ஒன்று வாங்கிட்டு இன்னொருத்தங்க மேங்கோ மட்டும் சாப்பிட்றதுக்கு எங்கே விடுறாங்க, 6 பேர் இருக்காங்களா, சண்டை போடுறது கரெக்டாக வச்சுட்டு பசங்க இல்லையா. ஆனால் என்ன ரொம்ப புளிப்பாக இருந்தது மாம்பழம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உங்களுக்கு நேரம் இருக்கும்போது போங்க. இப்போ இது வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய காசாகும். அப்போ நார்மலாக ஒரு அடையார் ஆனந்த பவன் அந்த மாதிரி சாப்பிட்ற கடைகளுக்கு போகிறோம்னா என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டு வருது. அக்கா பர்த்டேக்கு வந்து ரெசார்ட்டில் போய் தங்கியிருந்தோம். சரி இந்த வருஷம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுட் கோர்ட் கூட்டு போனோம். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்கள். ஆனால் நேரம் ஒதுக்கி போங்க, உடனே அவசரப்பட்டு வராதிங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு.